ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். நம்ம இந்த வீடியோவில் நம்ம இப்போ நைட் ஷிஃப்ட் வந்திருக்கோம். நம்ம ஃபேக்ட்ரியில் கொஞ்சம் காண இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல தக்காளி செடி, சுரக்காய் விதை இதெல்லாம் போட்டிருந்தோம். தக்காளி செடிலாம் நல்லாவே வளர்ந்துருக்கு. அது பூ போட ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரி சுரக்காலையும் பூ போட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நாளாக காய் போட ஆரம்பிச்சிடும். அது மாதிரி தக்காளி செடியிலையும் நல்லாவே பூ போட்டுருக்கு. கொஞ்ச நாளில் இங்கேயும் காய் போட ஆரம்பிச்சிடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, மெயினான விஷயம், இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி நோன்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நோன்பு நேற்று சாயங்காலமே சவுதி கவர்மெண்ட் பெற தென்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம என்னென்னா நோன்பு வைக்க போகிறோம். சவுதி கவர்மெண்ட் என்னென்னா நோன்பு டயத்தில் டைமிங் என்னென்னா ஜஸ்ட் 6 hour தான். எல்லா ஒர்க்கர்ஸுக்கும் 6 hour தான். 6 hour பேசிக்ஸு. 6 hourக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஓவர் டைம் சரிங்களா. அதுதான் சவுதி அறிவிச்சிருக்காங்க. இன்னும் நம்ம கம்பெனியில் நமக்கு உண்டான ஷெட்யூல் இன்னும் போடலை. டைமிங் ஷெட்யூல் அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனியில் என்னென்னா எல்லா வருஷமும் என்னென்னா இஃப்தாருக்கும் சகருக்கும் சாப்பாடு நமக்கு தந்துடுவாங்க. டியூட்டியில் நம்ம எப்போம்லாம் இருக்கமோ டியூட்டி டயத்தில் இப்போ சகர் டயத்துக்கு நம்ம நைட் ஷிஃப்ட் வந்துச்சுன்னா நைட் ஷிஃப்ட்டுக்கு என்னென்னா சகருக்கு நமக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி தந்துடுவாங்க. டே ஷிஃப்ட்டில் இருக்கோம்னா இஃப்தார் நோன்பு திறக்கிற டயத்தில் நம்ம கம்பெனியில் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி தந்துடுவாங்க. அது என்னென்னா கப்ஸா தான். கப்ஸாவும் ஒரு 7-up கொடுத்துரும். 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் டீமா கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அந்த கம்பெனியில் சகர் சாப்பாடும் கிடையாது, நோன்பு திறக்கிற டயத்துக்கும் சாப்பாடு கிடையாது. நம்ம நார்மல் சாப்பாடு சாப்பிடுவோம்ல, அதை தான் பேக் பண்ணி தருவாங்க. கல்ஃபில் வாழும் தமிழ் வாழும் மக்கள் அவங்கவுங்க கம்பெனிகள்லாம் இஃப்தார் சாப்பாடு, சகர் சாப்பாடு உங்கள் கம்பெனியில் அரேஞ்ச் பண்ணி தருவாங்களா மாட்டாங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.